போவோமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனம். John chapter 4 and verses 33. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அல்லேலூயா. எது எப்பொழுதே வந்திருக்கிறது? பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. அப்புறம் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆராதனை என்று சொல்வது இன்றைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம், மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? worship plays a vital role in our Sunday services. நம்முடைய ஞாயிறு ஆராதனைகளில் ஆராதனை இல்லையா, ஆண்டவரை பாடி துதிக்கிறது ஆராதனை என்று சொல்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா அநேக நேரங்களிலே we do something really do not know what it is. அநேக நேரங்களிலே நாம செய்கிற காரியங்கள் உண்மையாகவே அது என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமலே நிறைய காரியங்கள் நாம செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஜெர்மன் கிஃப்ட் கிடைச்சிச்சு. ஜெர்மனியில இருந்து வந்திருந்த ஒரு டீம் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டில் கொடுத்தாங்க. அதுல எல்லாமே ஜெர்மனியில எழுதி இருந்துச்சு. ஜெர்மன் வெரி பர்டிகுலர் அபவுட் தியர் லாங்குவேஜ். நீங்க ஜெர்மனுக்கு போகணும்னா கூட அந்த லாங்குவேஜ் தான் நீங்க படிச்சாதான் என்ன செய்ய முடியும், போக முடியும். இங்கிலீஷ் தெரிஞ்சு ஜெர்மனிக்கெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்ப அந்த பாட்டில் ஃபுல்லா ஜெர்மனிலேயே எழுதி போன பிறகு பார்த்தா நல்லா ஸ்மெல் வந்துச்சு. ஆனா என்னன்னே தெரியல, அது என்னன்னே தெரியல. ஸ்ப்ரே மாதிரி இருந்துதான் யோசிச்சிருப்போம். ஓகே, இது பாடி ஸ்ப்ரே அப்படின்னா ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சு. இது ஷாம்பு அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் நான் தலையில தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஆனா ஷாம்பு மாதிரி தெரியல, ஒரு மாதிரி இருந்தது, பயங்கர ட்ரையாகி ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்ப சரி இது ஷாம்பு இல்ல ஃபேஸ் வாஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து நான் என்ன பண்ணேன், ஃபேஸ் வாஷ் மாதிரி அப்படின்னா மூஞ்செல்லாம் கழுவி ட்ரை பண்ணேன். அப்பயும் ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அது என்னன்னு தெரியாமலே அந்த பாட்டில் முடிச்சிட்டேன். அது உண்மையிலேயே ஃபேஸ் வாஷ் தெரியாது, ஷாம்பு தெரியாது. பட் ஹோல் பாட்டில் நான் என்ன பண்ணிட்டேன், யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நிறைய நேரங்களில் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம செய்யறோம், ஆனா அது உண்மையில என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. மட்டனை சாப்பிட்டுட்டு சிக்கன் சொல்றாங்கன்னா அந்த உலகத்துல உனக்கு கலர் படையா நீ பார்க்கல அப்படின்னா இல்ல உண்மையில சிக்கன் நினைச்சேன். இப்படி இருக்கிறாங்க. உண்மையில என்ன செய்கிறோம், எதை சாப்பிடுறோம், இல்ல என்ன நான் செய்து கொண்டிருக்கிறேன், எதற்காக செய்து கொண்டிருக்கிறேன், இதையெல்லாம் அறியாதவர்களாக இன்றைக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கிற நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது நாம என்ன நினைக்கிறோம் சொல்லுங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் இவ்வளவு சுத்தி வந்தீங்களா நீங்க சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? Do we worship? Yes, I worship. நாம ஆராதிக்கிறோம். ஆராதனைனா என்ன? தேவனை உயர்த்துவது, தேவனை உயர்த்துவது. ஓகே, என்னமோ சொன்னாங்க அது. ஓகே, எக்ஸால்டிங் காட். ஓகே, அப்புறம் சொல்லுங்க, அவரோட கூட பேசுறது. ஓகே, அப்புறம் பின்னாடி இந்த சைட்ல வாட் இஸ் வர்ஷிப்? ஆராதனை என்று சொல்வது என்ன? பாடல் பாடுகிறோம், துதிக்கிறோம், கைகளை உயர்த்துகிறோம், கைகளை தட்டுகிறோம், அந்நிய பாஷையில பேசுறோம். சொல்லுங்க, ஆராதனை என்று சொல்லும்போது என்ன? வாட் இஸ் வர்ஷிப்? இல்ல அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். ஓகே, இதெல்லாம் நடக்கிற காரியங்கள், ஆராதனையில நடக்கிற காரியங்கள். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், அவரோடு கூட பேசுகிறோம், அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது, வல்லமை நம்மை நிரப்புகிறது. We interact with God, we glorify God. அப்புறம் சொல்லுங்க, நிறைய காரியங்கள் இருக்கிறது. Something that really brings glory to God. அப்படிதானா? ஆராதனை என்று சொல்வது என்ன? நம்ம பாடலை பாடினாலும் சரி, கரங்களை தட்டினாலும் சரி, கரங்களை உயர்த்தினாலும் சரி, தேவனுக்கு எது மகிமையை கொண்டு வருகிறதோ அப்படிதானா? தேவனுடைய நாமத்தை எது உயர்த்துகிறதோ
வருகிறதோ அதுதான் ஆராதனை. அது எதுவா கூட இருக்கலாம். அப்படிதானா? அது பாடலா இருக்கலாம். அப்படிதானே? பாடலே பாடாம நிறைய நேரத்தை வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கிறேன். யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோ, மகிமை உடையவர், மாட்சிமை உடையவர், உன்னதமானவர், அது ஆராதனை தான். பாடல் பாடல. But in my words, through my words, I am exalting the name of God. ஆண்டவருடைய நாமத்தை என்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே நான் என்ன செய்கிறேன்? உயர்த்தி பேசிக்கொண்டே இருக்கிறேன். அப்ப தேவன் பிரியப்படுகிற ஒரு காரியம், தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிற காரியம், அது என்னது? ஆராதனை. அது எதுவா இருந்தாலும் சரி, பாடலா இருந்தாலும் சரி, கரங்களை கட்டுகிறதா இருந்தாலும் சரி, கரங்களை உயர்த்துகிறதா இருந்தாலும் சரி, whatever way, we as children of God, we worship. ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விதத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எல்லா சபைகளிலும் நம்மை போலவே ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. மியூசிக் இல்லாத சபைகள் இருக்கிறது தெரியுமா? இன்னைக்கும் நிறைய சபைகள் வந்து ஒரே ஒரு கீபோர்டு மாத்திரம் வச்சிருக்காங்க. இன்னும் அதுவும் இல்லாம ட்ரம்ஸும் டைம்லையும் வச்சு ஆண்டவரை ஆராதிக்கிற சபைகள் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவரை அவங்க ஆராதிக்கிறாங்களா இல்லையா? ஆமா, அவங்களும் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அப்படிதானா? நம்மள மாதிரி கை தட்டி பாடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிற சபையில இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு சபைகளிலும் இல்ல அவர்களுடைய சபையினுடைய பழக்க வழக்கங்களின்படி, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அறிந்திருக்கிறபடி அவர்கள் தேவனை என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. இதுதான் பெர்ஃபெக்ட் வர்ஷிப், இதுதான் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. ஏஜி சர்ச் பண்ற வர்ஷிப் தான் உலகத்திலேயே பெஸ்ட் வர்ஷிப், அதுதான் பைபிள் படி அக்செப்டபிள் வர்ஷிப் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. கொக்குவாத்தியார் ஒரு கிளாஸ் எடுத்தா எல்லா பறவை மிருகங்கள் இருக்கலாம். அம்மா அப்படின்னு சொன்னவங்க பூனை எப்படி கத்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பூனை எப்படி கத்திருக்கும்? மியாவும் தான் கத்திருக்கும். மாடு என்ன கத்திருக்கும்? அவ்வளவுதான். நாய் புரியுதா? கழுத வேண்டாம். அப்ப அவர் மண்ணைய சுழிச்சுக்கிட்டார். என்ன? ஆனா கடைசியில் ஒண்ணு புரிஞ்சது, ஒவ்வொரு மிருகங்களும் அதன் பாஷையில அம்மான்னு தான் சொல்லியிருக்கு. இன்றைக்கு சபைகளிலே கையை தூக்கி ஆராதிச்சாலும் சரி, கைகளை தட்டி ஆராதிச்சாலும் சரி, கீபோர்டோட ஆண்டவரை ஆராதித்தாலும் சரி, இல்ல அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை ஆராதித்தாலும் சரி, அமைதியாய் ஆண்டவரை ஆராதித்தாலும் சரி, each and every church they worship God. Hallelujah. ஒவ்வொரு சபைகளிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிற விதத்தில் தேவனுடைய நாமத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க? மகிமை படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள், தேவனை கனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால அருமையான தேவனுடைய சபை, இதுதான் பெஸ்ட் வர்ஷிப், இதுதான் சிறந்த ஆராதனை என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. ஆனா வேதத்திலே நாம பார்க்கும் போது இது மாத்திரம் ஆராதனை அல்ல. எது மாத்திரம் ஆராதனை அல்ல? எது மாத்திரம் ஆராதனை அல்ல? பாட்டு பாடுறது மாத்திரம் ஆராதனை கிடையாது, மியூசிக் வாசிக்கிறது மாத்திரம் ஆராதனை கிடையாது, கைகளை உயர்த்துவது மாத்திரம் ஆராதனை கிடையாது, கைகளை தட்டுவது மாத்திரம் ஆராதனை கிடையாது. ஆண்டவரே நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபையுள்ளவர், உன்னதர், உயர்ந்தவர், பரிசுத்தர், மகிமையுடையவர், இது மாத்திரம் என்ன கிடையாது, ஆராதனை கிடையாது. இதெல்லாம் ஆராதனையில ஒவ்வொரு பகுதிகளாக காணப்படுகிறது. நம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாயும் இருக்க வேண்டும்? சபைக்கு வரும்போது மாத்திரம், ஆலயத்திற்கு வரும்போது மாத்திரம் ஆராதிக்கிறவர்களாக இருந்தோம். அனுதினமும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் விரும்புகிறார். தேவனுடைய ஜனமே, இந்த காலங்களில வேதத்திலிருந்து நாம் சொல்ல விரும்புகிற 3 காரியங்கள் இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிரியைகளின் மூலமாக ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலங்களில் முதலாவது ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம் யாராவது வாசிக்கலாம்? அப்பொழுது ஆபிரகாம் நீங்கள் என்ன செய்யுங்க? கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு, அப்படின்னு என்ன சொல்றாரு ஆபிரகாம்? நானும் பையனும் அவ்வளவு தூரம் வரைக்கும் போய் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணிட்டு ஆண்டவரை ஆராதித்து விட்டு தொழுது கொண்டு நாங்க என்ன செய்வோம்? உங்க இடத்திற்கு திரும்பி வருவோம். முதலாவதாக வேதத்துல ஆராதனை என்று சொல்லுகிற வார்த்தையை நாம இங்கேதான் நாம பார்க்கிறோம். This is the
டெஃபினிஷன் அபௌட் வர்ஷிப். ஆராதனை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை முதலாவது வேதத்துல நாம இங்கேதான் நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நானும் பிள்ளையானாலும் அவ்விடம் மட்டும் போய் என்ன செய்வோம்? ஆண்டவரை தொழுது கொண்டு நாங்க என்ன செய்வோம்? உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். இப்ப நீங்க காலையில ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னீங்க? ஆராதனை சொன்னா என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. ஆண்டவரை உயர்த்துவது, பாடல் பாடுவது, துதிப்பது, கைகளை உயர்த்துவது, இதுல எதையாவது ஆபிரகாம் செஞ்சாரா? இதுல எதையாவது ஆபிரகாம் செஞ்சாரா? சரி, ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம். அப்ப ஆபிரகாமுடைய பார்வையிலே what is worship? The sacrifice that he is going to make is also worship. Hallelujah. அந்த இடத்துல ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்ய போகிற, ஏறெடுக்க போகிற அந்த தகன பலி தேவனுக்கு முன்பாக அது ஆராதனையால் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. The objective is to obey. ஆபிரகாமுடைய நோக்கம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். But the act is sacrifice. செயல் என்ன அப்படின்னு சொன்னா அவன் கொடுக்க போகிற அந்த பலி. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல நாம பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா மிகவும் கடினமான ஒரு டெஸ்ட் வந்து ஆபிரகாம் இந்த இடத்துல சந்திக்கிறார். நிறைய நேரங்கள் நிறைய வேத வல்லுநர்கள், வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் 10 முறை அவர் சோதிக்கப்பட்டார். ஆனா இது வந்து அது எல்லாத்தையும் 10ஐயும் சேர்த்து மொத்தமா ஒரு சோதனை வந்திருந்தா எப்படி வந்திருக்கும்? அதுதான் 22வது அதிகாரத்திலே நாம பார்க்கிற சோதனை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமே, ஆபிரகாம் என்ன சொன்னா? இதோ அடியேன். அதற்கு என்ன அர்த்தம்? ஐ எம் வில்லிங் அர்த்தம். ஆபிரகாம் இதோ அடியேன் என்று சொல்லும்போது அதற்கு என்ன அர்த்தம்? ஆண்டவரே சொல்லும். சாமுவேல் சொன்னால கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அது டைரக்ட் ஆபிரகாம் சொல்றான். ஐ எம் வில்லிங், ஐ எம் ஹியர். இதோ அடியேன் இருக்கிறேன். என்ன ஆண்டவரே சொல்ல போறீங்க? சொல்லுங்க, நான் கேட்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொன்றும் ஒரு கத்தி குத்து மாதிரி அப்படியே இறங்குச்சான் ஆபிரகாம். ஒவ்வொன்றும் கத்தி குத்து மாதிரி அப்படியே இறங்குது. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது நீ அழைத்துக் கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கிற மலைகள் ஒன்றிலே அவனை நீ என்ன செய்யணும்? தகன பலியாக பலியிட வேண்டும். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே அந்த மெசொப்பொத்தேமியா கலாச்சாரத்துல வந்து கானான் தேசத்துல வந்து புறஜாதிகள் மத்தியில புறஜாதிகளுடைய தெய்வங்களுக்கு நரபலி கொடுக்கிறது அவர்களுடைய வழக்கமா இருந்தது. இது ஒன்றும் புதுதல். ஆபிரகாமுக்கு இது ஒன்றும் புதிது கிடையாது. ஆனால் ஆபிரகாமோ இப்ப மற்ற தெய்வங்களை, கானானிய தெய்வங்களை வழிபடுவதை விட்டுவிட்டு யெகோவா தேவனை வழிபடுகிறதற்கு ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? தீர்மானம் பண்ணி தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் நினைச்சிருப்பார், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் யெகோவா தேவனிடத்துல இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து நீ உன்னை தகன பலியாக பலியிட வேண்டும் என்று சொன்னபோது ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பாரு? ஓ, இங்கே இப்படித்தானோ, இது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவருக்கு எஸ் சொல்லிட்டோமே, இந்த முதலையே ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா நம்ம வராமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட யோசிச்சிருந்தாரு. அமெரிக்காவில் உள்ள ஒரு ஊழியர் அவர் அந்த கமெண்ட்ரி எழுதும்போது சொல்லியிருந்தாரு. ஜாக்சன் சொல்லியிருந்தாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் ஏன்ட்ட சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா நான் ஆண்டவருக்கு என்ன சொல்லியிருந்தேன்? நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? யூ மைண்ட் யுவர் பிசினஸ். சிம்பிளா நான் ஆண்டவருக்கு என்ன சொல்லியிருப்பேன்? ஆண்டவரே யூ மைண்ட் யுவர் பிசினஸ். உங்க வேலையை பாருங்க. யாராவது இப்படி விட்டாக்க பிள்ளைய போய் வழி கொடுப்பாங்க. ஆனால் அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் அந்த மோரியா மலைக்கு போகிற வரைக்கும் தேவன் நல்லவர் என்பதை அவன் அறியாமல் இருந்தது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறது இல்லை என்கிற அறிவு, ஞானம் இல்லையா, தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு ஆபிரகாமுக்கு எப்ப வந்திருக்குமோ? மோரியா மலைக்கு போய் கட்டிய உயர்த்தின பிறகுதான் வந்திருக்கும். நிறைய நேரங்கள்ல அருமையான தேவனுடைய ஜனமே, what God is expecting may be painful. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம் ஒரு கடினமான காரியமாக இருக்கலாம், ஒரு வேதனையான காரியமாக இருக்கலாம், செய்வதற்கு இல்லை
you will never come to understand who God really is. ஆண்டவர் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டார். தீமையான ஒரு ஒன்றையும் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். இல்லை, என்னால் முடியாத ஒன்றையும் ஆண்டவரை இடத்துல கேட்க மாட்டார் என்கிற அறிவு ஆபிரகாமுக்கு எப்ப வந்தது? ஆண்டவர் சொல்லுகிற எதையும் செய்கிறதற்கு ஆபிரகாம் தன்னை ஒப்புக் கொடுத்தபோது. அதே சமயம் ஆபிரகாம் அந்த இடத்துல போய் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அவன் அறிந்து கொண்டான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய சமயம் காலையில் என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னார், ஆபிரகாம் ஆண்டவர் அவனிடத்துல எதிர்பார்த்த எந்த தியாகத்தையும் செலுத்துகிறதற்கு அவன் ஆயத்தமாக இருந்து ஆண்டவரை ஆராதித்தான். ஒவ்வொரு முறை மாதத்துல முதல் வாரத்துல நம்ம கம்யூனிட்டி சர்வீஸ்ல வரும்போது we remember the sacrifice what God has made. நமக்காக ஆண்டவர் செலுத்தின விலைக்கிரயத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அப்படிதானா? இந்த அப்போ இதெல்லாம் கேட்காமலே வாங்கிட்டு இருக்கீங்களா நீங்க? இந்த அப்பம் உங்களுடைய பிரிக்கப்பட்ட சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த ரசம் எனக்காக சித்தப்பட்ட உங்களுடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. We remember the sacrifice that God has made. எனக்காக ஆண்டவர் செலுத்தின விலைக்கிரயம், எனக்காக ஆண்டவர் செய்த தியாகத்தை நினைவு கூறுகிறது தான் திருவிருந்து. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, நாம ஆண்டவருக்காக எதை தியாகம் பண்ணியிருக்கோம்? Hallelujah. Every sacrifice that we make for God is also a worship. ஆண்டவருக்காக நாம செய்கிற ஒவ்வொரு தியாகமும் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்கு அது மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆண்டவருக்கு அது ஆராதனையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனாலதான் ஆபிரகாம் சொன்னார், அவ்விடம் மட்டும் நானும் பிள்ளையாண்டானும் போய் அவரை தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம். அருமையான தேவனுடைய ஜனமே, கரங்களை உயர்த்துகிறது மாத்திரம் ஆராதனை அல்ல, பாடல்களை ஆடுகிறது மாத்திரம் ஆராதனை அல்ல. ஆண்டவருக்காக ஆராதனைகளை இல்லையா நம்ம துதிக்கிறது, போற்றி புகழுகிறது மாத்திரம் ஆராதனை. Every sacrifice that we make for God, every sacrifice that we make for the kingdom of God is also a worship. அது நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நாம் வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணாத உலகம். எந்த அளவுக்கு சுயநலமான மனிதர்கள் வாழ்கிற உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். மே மாசத்துல ஒரிசால இருந்து நானும் என்னுடைய குடும்பம் டிராவல் பண்ணி வரோம். யோசனை கிடையாது, ஒரு 1.5 வயசுக்குள்ள எங்க 2 பேருக்கும் அப்பர் கருத்து. நார்த் இந்தியானா கூட பரவாயில்ல, சவுத் இந்தியா சென்னையில இருந்து மதுரைக்கு வர ட்ரெயின். எங்களோட டிராவல் பண்ற அந்த கூப்பையில இருந்த 4 பேர்ல 2 வாலிப பிள்ளைங்க, 2 பெண்கள், 30-35 வயசு. ஒரு பெண்ணுடைய கஷ்டம் யாருக்குமே தெரியும். யாருமே லோயர் கருத்தை கொடுக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் லோயர் கருத்தை கொடுக்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த பெண்களும் சரி, அந்த வாலிப பிள்ளைகளும் சரி, லோயர் கருத்தையோ மிடில் கருத்தையோ கொடுக்கிறதுக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். 9 மணிக்கு ஏறி கொடுக்க போறோம், காலையில் 4 மணிக்கு இறங்க போறோம். ஒருவர் ஆகிலும் அதை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லை. கஷ்டப்பட்டு மேலே ஏறினதுக்கு பிள்ளைகளுக்கு நான் மேலே கொடுத்தேன். அப்பெல்லாம் டிராவல் பண்ணி மதுரை வரைக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம கூட அதே நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து சந்தித்து நம்முடைய வாழ்க்கையில சின்ன ஒரு தியாகத்தை செய்கிறதற்கு கூட நாம் ஆயத்தமாய் கிடையாது. Even when it comes for God, சக மனிதர்களை விடுதலுங்க, ஆண்டவருக்காக கூட எந்த ஒரு சின்ன தியாகத்தையும் செய்கிறதற்கு ஆயத்தம் இல்லாதவர்களாக தான் இன்றைக்கு விசுவாசிகள் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனம், ஒவ்வொரு மாதத்திலும் தேவனுடைய சொந்தங்கள் வரும்போது ஆண்டவர் எனக்காக செய்த தியாகத்தை நாம் நினைவு கூறுகிறோமே. எத்தனை தடவை நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்துக்கிறீங்க, ஆண்டவருக்காக நான் எதை தியாகம் பண்ணியிருக்கிறேன்? இல்ல, we need to ask ourselves this morning, what I have sacrificed for God. நல்ல வசதியான சூழ்நிலைகளில் இருந்து மிஷனரிகளாக சென்றவர்கள் வட மாநிலங்களுக்கு அவங்க சென்ற போது அவங்க பிள்ளைகளை எல்லாம் சந்தோஷ் வித்யாலயில டோனாவூர்ல திருநெல்வேலியிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூல்ல தான் விட்டுட்டு போவோம். ஏன்?
அவங்க போற வில்லேஜ்ல ஸ்கூலே இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் முக்கியமானால் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை போர்டிங் ஸ்கூல்ல தான் விட்டுருக்கோம். எத்தனை வயசுல? 6 வயசுல. நீயே குளிச்சுக்கோ, நீயே சாப்பிட்டுக்கோ, நீயே உன் பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. எத்தனைங்களுக்கு தான் தெரியும் பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விட்டுட்டு போகும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்று சொல்லி. நிறைய பிள்ளைகள் ஹாஸ்டல்ல விடப்பட்ட பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக தான் அவங்க மாறினாங்க. 80% of the missionaries children, ஒரு சர்வே எடுத்த போது they never want to become missionaries. மிஷனரி கன்வென்ஷன் நடந்த போது பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் தனியா வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல அவங்க சர்வே எடுத்தப்ப they never want to become missionaries. நாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம். எங்க அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. we don't want to become missionaries. அந்த சாக்ரிஃபைஸை செய்தது பெற்றோர். இன்னைக்கு படிக்க அவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைகள் கூட சாதாரணமான நிலைமையில் இல்லை. ஆண்டவர் அந்த தியாகத்தை கனப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு பெற்றோர் இருந்த நிலைமைகளை பார்க்கிறோம். பல மடங்கு உயர்ந்த நிலைமைகளில் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்காக அவர்கள் செய்த தியாகம். அதனால தேவனுடைய சொன்ன ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு என்று சொல்லி தேவனுக்காக என்று சொல்லி வருகிற சின்ன சின்ன தியாகத்தை when it comes on our way, நீங்களா போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன தியாகம் செய்யணும்? when it comes on your way, are you willing to sacrifice? உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுக்காக எதையும் செய்கிறதற்கு, தியாகம் செய்கிறதற்கு எத்தனை பேர் நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? பர்சன்டேஜ் இப்ப வந்துருக்கிறேன். ஒரு நாள் பேசிட்டு இருக்கோம். சில நாள் ப்ரோக்ராம் தான் போயிட்டு நைட்லாம் வருவா. மிட் நைட் 1 மணி 2 மணிக்கு காலையில் 6:15 சாவி எடுத்துட்டு என்ன செய்யணும்? ஒரு சில ஃபேமிலிஸ் அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்படி நேரத்தில் நான் தூங்க மாட்டேன். ஏன்னா தூங்கினா காலையில எந்திரிக்கிறது கஷ்டமாயிடும். அதனால தூங்காமலே இருந்து நான் அவங்களை போய் கூட்டு வர்றதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னையாலும் ஒரு 4 பேர் சபைக்கு வராங்க அப்படின்னு சொன்னா 4 மணி நேரம் தூக்கத்தை நான் ஆண்டவருக்காக தியாகம் பண்றேன். போன வாரம் சுல்தான் பாளையம் டிபிஎஸ் நடந்தது. ஜாய் வந்து 6 o'clock லாகின் பண்ணுங்க. காலையில வரைக்கும் டியூட்டி. ஆனா 8 மணிக்கு கிளம்பி வந்துடுவோம். 1 மணி வரைக்கும் அங்க இருந்துட்டு திருப்பி போய் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு திருப்பி 6 மணிக்கு லாகின் பண்ணுவோம். அருமையான தேவனுடைய ஜனமே, what we are willing to sacrifice for God, தேவனுக்கு என்று சொல்லி வரும்போது அருமையான தேவனுடைய ஜனமே, எதையாகிலும் நாம் தேவனுக்காக தியாகம் செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் தியாகம் செஞ்சுட்டாருங்க. நீங்களும் நான் என்ன செஞ்சிருக்கிறோம்? we are doing so many things. நீங்க கேட்டா சொன்ன பாஸ்டர் வாரம் நான் சர்ச்சைக்கு வரேன், அதே பெரிய விஷயம் பாஸ்டர். நீங்க எப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? சர்ச்சைக்கு நான் வாரம் வரதே பெருசு. அதுவா அருமையான தேவனுடைய ஜனமே, when it comes to God, தேவன் என்று சொல்லி வரும்போது தேவனுக்காக நான் எதையும் செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். Abraham did not know what God is going to say. ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு ஆபிரகாமுக்கு தெரியாதுங்க. ஆனா சொன்னா, இதோ I am willing. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? ஏடாகூடமா ஏதாவது சொல்லிட்டாருன்னா நானா மாட்டிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இப்படிப்பட்டவர்களாயும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு 50-52 கிலோமீட்டர் ராமகிரி அப்படின்ற ஒரு இடம். ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போனோம். நான் தான் மெசேஜ் கொடுக்கணும். பயங்கரமான மழை. நார்த்துல வந்து மழையெல்லாம் பெய்ய எப்படி மழை பெய்யும் சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எங்களுக்கு தெரியும். கண்டினியூஸ் பயங்கரமான ஒரு மழையா இருக்கும். 52 கிலோமீட்டர் நான் போகணும். அப்ப நான் தான் ஸ்டேட் பாடியில் இருக்கு. யாரும் என்னை கொஸ்டின் பண்ண முடியாது. இவ்வளவு மலையில 52 கிலோமீட்டர் யாரும் பைக் ஓட்டிட்டு போவாங்களா? வேண்டாம், போன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அங்க ஒரு ஸ்டேஷன் இன்சார்ஜ் இருக்கிறாரு. நீங்களே பார்த்துக்கோங்க இருக்கிறாரு. பயங்கரமா மழை பெய்யுது, யாரும் வர முடியாது. ஆண்டவர் எனக்கு தெளிவா பேசுறது, ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல சைக்கிள்ல தான் நீ போயிட்டு இருந்தியே, அப்ப படைய வச்சுக்கிட்டு சைக்கிள்ல பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு எல்லாம் போன. இப்ப ஸ்டேட் கோஆர்டினேட்டர் ஆனவங்க அவருக்கு கை வலிக்குதோ, யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க அப்படின்னு போன் பண்ணி சொல்லிடலாம் நினைக்கிறியோ? I felt very bad in my spirit. ஆண்டவரே, பைக் இருந்தும் ரெயின் கோட் இருந்தும் ஒரு 50 கிலோமீட்டர் நான் ரெயின் கோட் போட்டு பைக்ல போறது
பார்த்து எதையாவது ஒரு சின்ன தியானத்தை நான் செய்ய முடியாதா? ஐ ஃபெல்ட் வெரி பேட். உடனே நான் கிளம்பினேன். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆர் வி வில்லிங்? ஞாயிற்றுக்கிழமையில அரை மணி நேரம் உங்க தூக்கத்தை நீங்க ஆண்டவருக்காக தியானம் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுங்க, என்ன நடக்கும்? கரெக்ட் டைம் நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்க. If you can sacrifice your sleep for half an hour on Sundays, நீங்க எல்லாரும் சரியான நேரத்துக்கு ஆராதனை வருவீங்க. அதை உங்களால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. சனிக்கிழமையில ஒரு மணி நேரம் உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தா சனிக்கிழமை நடக்கிற ஜபத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? வர முடியும். செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி 1 மணி நேரம் தான். ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்ம இடத்துல கேட்கறது கிடையாது. உங்க அண்ணன் கொண்டு வந்து மரியாதை சென்ற பள்ளிக்கு நான் கேட்கிறாரு ஆண்டவர் இல்ல. சின்ன சின்ன காரியங்கள் தேவனுக்கு என்று சொல்லி வரும்போது அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுக்காக எவைகளை செய்கிறதற்கு, எவைகளை தியாகம் செய்கிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோம். இல்ல எதையாவது செய்யணும் அப்படின்றது இல்லை, எதை தியாகம் செய்கிறது அருமையான தேவனுடைய ஜனமே, கால்களில் நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆபிரகாம் அவரை பார்த்து சொன்னாங்க, நானும் பிள்ளை கண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். Every sacrifice that we make brings glory to God. Hallelujah. எதை நான் ஆண்டவருக்காக செய்கிறோம் அது ஆண்டவர் பிரியப்படுகிறார். எதை நான் ஆண்டவருக்காக நான் இழக்கிறதற்கு கொடுக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனோ அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் நம்ம உதவி செய்வார்கள். இரண்டாவதாக கொலோசையர் 3வது அதிகாரம் 24வது வசனத்துல இன்னொரு ஆராதனையை நாம் வாசிக்கிறோம். கொலோசையர் 3வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் எதை செய்தாலும் வாசிக்கிறீங்களா? மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்கிறது. கொலோசையர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, nothing is secular to Christians. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே என்ன கிடையாது, செக்யூலர், உலக பிரகாரமான காரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே கிடையாது. என்ன செஞ்சாலும் ஹalleluya, நான் வேலை செஞ்சாலும் நான் பிசினஸ் பார்த்தாலும் ஹalleluya, எதுனாலும் அது ஆவிக்குரிய காரியம் தான், உலக பிரகாரமான காரியமே கிடையாது. nothing is secular to Christians. அருமையான தேவனுடைய ஜனமே, எப்படி சாக்ரிஃபைஸ் தேவனுக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு தியாகமும் அது ஆராதனையாக பார்க்கப்படுகிறதோ அப்படியே every sincere service is an worship. அதனால மத்தேயுல வாசிக்கிறோம், மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற சொல்லுங்க உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அல்லேலூயா. எதை கண்டு? நம்முடைய கிரியைகளை கண்டு. அருமையான தேவனுடைய ஜனமே, if you do anything wholeheartedly, sincerely, it brings glory and honor to God. Amen. Hallelujah. இதுதான் ஆராதனையா? இதுதான் ஆராதனை. இதுதான் ஆராதனையா? இதுதான் ஆராதனை. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. 8 மணிக்கு பஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனை மணிக்கு பஞ்ச் பண்ணணும்? 7:55க்கு பஞ்ச் பண்ணணும். இந்த சிஸ்டர், ஐயோ கிறிஸ்தவர்கள் பேரு ஒரு நாள் கூட நேரத்துக்கே வர்றது கிடையாது. இது யாருடைய நாம தூஷிக்கப்படுங்க? யார் நாமம்? அதே நேரத்துல நீங்க சரியான நேரத்துல நீங்க வந்து பாருங்க. 7 மணிக்கு ஆபீஸ் க்ளோஸ் ஆகுதுன்னா 7:05க்கு அந்த ஆபீஸை விட்டு நீங்க கிளம்பி பாருங்க. ரொம்ப உண்மையா செய்யலாம் அந்த சிஸ்டர். அது யாருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது? ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுத்தப்படுகிறது. Every sincere service brings glory to God. பாரியாங்கி சோட்டெல்லாம் அங்க இருக்கிற பெரிய கம்பெனி முதலாளிகள் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, உங்க சர்ச்ல இருந்து ஒரு 200 பேரை எங்களுக்கு அனுப்பி கொடுங்க. அல்லேலூயா. உங்க சர்ச்ல இருந்து
200 பேர் எங்க கம்பெனிக்கு அனுப்பி கொடுங்க. ஏன்? they know everything they do they will sincerely. இந்த சபையிலிருந்து வரவங்க தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாவற்றையும் உண்மையாக செய்வார்கள், சரியாக செய்வார்கள் என்று அறிந்திருக்கிறதுனால அவங்க கேட்டிருக்காங்க, நீங்க அனுப்பி கொடுங்க. நான் எஸ்ஐபிசியில் ஜாயின் பண்ணல, எங்களுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறது. இதே மாதிரி தான் ஜேக்கப் சிரியன் வந்து கேட்கிறார், வாட் இஸ் வர்ஷிப்? நீங்க சொன்னாங்க, நாங்களும் பதில் சொல்லிட்டே இருந்தோம். ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது, ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை புகழ்றது, ஆண்டவரை ஆராதிக்கிறது. டக்குனு உங்க ஜேக்கப் சார் கேட்டாரு, சாயந்தரம் உங்களுக்கு டியூட்டி இருக்கு 40 நிமிஷம், அப்ப விளக்கமா எடுத்து கூட்டுறீங்களே, அது ஆராதனை இல்லையான்னு கேட்டார். எவ்ரிடே எங்களுக்கு வந்து ஒர்க் டியூட்டி இருக்குது. இப்ப இருக்கா சிஸ்டர்? இருக்கா? ஓகே, குட். அப்ப அவர் கேட்டாரு, உங்களுக்கு 40 மினிட்ஸ் உங்களுக்கு டியூட்டி டைம் கொடுக்கப்படுது. அப்ப அந்த 40 மினிட்ஸ் நீங்க உங்க டாம்லாம் அப்படியே கூட்டி கிளீன் பண்றீங்களே, அது ஆராதனை இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆராதனையா இல்லையா? அதை நான் 100% உண்மையாக செய்யும் போது இட் இஸ் a worship. அது ஒரு ஆராதனை. அடுத்த நாளே எனக்கு டாய்லெட் டூட்டி போட்டு ரோஸ்டர் வந்துச்சு. நேற்று தான் என்ன பிரசங்கம் கேட்டிருக்கோம், எதை செய்தாலும் 100% உண்மையா செய்யணும், அதுதான் ஆராதனை. பக்கெட்லாம் எடுத்துட்டு, பெனாயெல்லாம் எடுத்துட்டு, ஆசிட்லாம் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்க மெயின் காமன் 2 டாய்லெட், 2 பாத்ரூம், ஒரு பெரிய சிங்க், அதெல்லாம் நான் தான் கழுவணும். ஸோ பிரீத்தியாலஜி 1 மந்த் முடிஞ்சிருச்சு. ரொம்ப உண்மையா செஞ்சுனேன். ஏன்னா கேட்டுக்கொள்ள பிரசங்கம் எதை செய்தாலும் சர்ச்சை விழுசை ஹோல் ஹார்ட்டட்லி ஆண்டவருக்கு செய்யும் போது ஆராதனை செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்த மாசமே எனக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. அல்லேலூயா. பெரிய டாய்லெட், ரேஷியன் டாய்லெட் கீழே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 4 டாய்லெட், 3 பாத்ரூம், 2 சிங்க். எப்படி ப்ரமோஷன்? எனக்கு பைபிள் போடுறீங்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உண்மை அதிகாரியாக வைப்பேன். நல்லா கழுவுனப்ப நீ போன மாசத்துல இந்த மாசம் என்ன செய்யும்? 4 டாய்லெட், 3 பாத்ரூம், 2 சிங்க் கழுவு. ஐ வாஸ் ப்ரேயிங். என் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறேன், என்னடா பெரிய மாதிரி டெய்லி ஆசிட் விநாயகெல்லாம் எடுத்துட்டு போற, சும்மா தனியை ஊற்றி விட்டு வாடா. பட் ஐ வாஸ் ப்ரேயிங். நைனும் நான் உண்மையாய் நான் செஞ்சேன். சிலருக்கு பாத்தீங்கன்னா நல்ல டியூட்டி கிடையாது. குப்பை பெருகிறது, ரேக் பிக்கிங். சும்மா கையில் ஒரு சின்ன பக்கெட்டை கொடுத்துட்டு கேம்பஸ் பூரா சுத்திக்கிட்டே அலைவாங்க, எங்கேயாவது இந்த பேப்பர் கிடக்குதா, குப்பை கிடக்குதா அப்படின்னு சொல்லி. இந்த டியூட்டி 1 மாசம் கூட எனக்கு வரலங்க. 1 இயர். சின்ன பிள்ளைங்க போவாங்க, கை வீசுமா, கை வீசுனா ஒரு வேலைங்க 10 நிமிஷம் வேலை பார்த்து ஜாலியாக வெளியே போயிருவாங்க. நாம என்னைக்காவது நமக்கு இந்த ரேக் பிக்கிங் டியூட்டி வருமா, என்னைக்காவது இந்த லைப்ரரியில புக் எடுக்கிற டியூட்டி வருமானு காத்திருந்து 1 மாசத்துல என்ன செய்யல, 1 நாள் வரவே இல்லை. பைபிள் போட்டுல உள்ளவரையும் அவனுக்கு மாத்தி வருது. ஒண்ணு விளக்கமாறு, இல்லைன்னா பக்கெட். விளக்கமாறு, பக்கெட். But I was doing it faithfully. I say never I grumble. ஒரு நாள் எங்க கோஆர்டினேட்டர் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் போய் நான் கேட்கவே இல்லை, சார் 1 மாசமா நீங்க டியூட்டியை மாத்தி கொடுங்க சார். never I grumble. அடுத்த 2 வருஷம் அந்த ஆபீஸ்லயே ஆண்டவர் என்னை கொண்டு போயிடுச்சு சார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த காரியத்தை நாம செய்யும் போதும் அது ஆண்டவருக்கு என்று சொல்லி ஏறெடுக்கிற ஒரு ஆராதனை. நீங்கள் நாம் என்றைக்கு சபையில வரும்போது இதை நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு சபையில எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதற்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க, யோசிக்கவே மாட்டோம். சபையில எந்த வேலை ரொம்ப உயர்ந்தது சொல்லுங்க பார்ப்போம். சபையில எந்த வேலை ரொம்ப உயர்ந்தது? கார்ட்லெஸ் மைக்கை கையிலே பிடித்துக் கொண்டு புல்பீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவது, ஆராதனை நடத்துவதுமே. Nothing is inferior, nothing is superior. சபையில நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்காக செய்கிறது எதுவுமே உயர்ந்தது கிடையாது, எதுவுமே
தாழ்ந்தது கிடையாது. தேவனுடைய பார்வையில எல்லாமே சமம். காலையில் சொன்ன கோரிலா சிஸ்டர், சுஷிலா சிஸ்டர், யூலா சிஸ்டர், தேவி சிஸ்டர், இவங்கெல்லாம் டெய்லி வந்து சர்ச்சை சாட்டர்டேல வந்து கிளீன் பண்ணிட்டு போறாங்க. உண்மை என்ன தெரியுமா சிஸ்டர்? அவங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய பார்வையில நான் செய்கிற ஊழியம் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க செய்கிற ஊழியம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில இதுல ரெண்டுமே வித்தியாசமே கிடையாது. Because they are doing it for God. From here, from the pulpit, what I am doing, it is for God. ரெண்டுமே தேவனுக்காக செய்யப்படுகிற ஒன்று. அது என்னைக்கு சபையில விசுவாசிகள் அறிந்து கொள்கிறார்களோ அன்னைக்கு எதையுமே செய்யறதுக்கான ஆயத்தமா இருக்கும். கல்விக்கால சர்ச் எல்லாத்தையும் நாங்க வந்து என்ன பண்ணோம், திருப்பி உடனே நாங்க காலி பண்ணணும். ஸ்கூல் ஹால்ல தான் அந்த காரியங்கள் ஆராதனை நடந்துட்டு இருக்கும். உடனே எல்லாம் காலி பண்ணணும். எல்லாரும் ஓடி வருவாங்க. நான் கீபோர்டு எடுக்கிறேன், நான் ட்ரம்ஸ் எடுக்கிறேன், நான் சேர் அரேஞ்ச் பண்றேன், நான் பிஏ சிஸ்டத்தை நான் தூக்கி வைக்கிறேன். யாரு? ஏ கிரேட் சயின்டிஸ்ட், பிஎஸ்டி முடிச்சிருக்கிறார். ஹிப்ல பயங்கரமான பெயின், he cannot walk properly. அவர் சொல்வார், பாஸ்டர் நான் ட்ரம்ஸ் நான் தூக்கி வைக்கிறேன், நான் கீபோர்டு நான் தூக்குறேன். இஸ் இட் இன்ஃபீரியர்? அவருடைய பொசிஷனுக்கு, அவருடைய கேட்டகரிக்கு அந்த வேலையை செய்கிறது இந்த தாழ்வானதா? இல்ல. 60 வயசு அவருக்கு சங்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய ஒரு வருஷத்துடைய பேனல் ஒரு 4.5 கோடி இருந்து 5.5 கோடி. அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்க இதெல்லாம் சரியாட்டீங்க, இந்த ட்ரம்ஸ் நான் கீழே வைக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அவர் சொன்னார், எனக்கு இந்த ஸ்டேஜ்ல ஏறி பாட்டு பாடுறது வேற எந்த திறமையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். என்னால செய்ய முடியும்னா இது ஒண்ணுதான் நான் செய்ய முடியும். லெட் மீ டூ. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் சபைக்குள்ள செய்கிற காரியம் அது எதுவாய் இருந்தாலும் அதை உண்மையாய் ஆண்டவருக்கு என்று சொல்லி செய்வோம் என்று சொன்னால் தேவனுடைய பார்வையில் எல்லாமே விலையேற பெற்றிருக்கும். ஹல்லேலூயா. அதை எப்போதுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க பிபிஎஸ்ல கிளாஸ் எடுத்தாலும் சரி, ஜூஸ் கலக்கி கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றவங்களா இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, whoever it may be, whatever you are doing, if it is with sincere heart, if it is for God, அது ஆண்டவருக்கு என்று சொல்லி நீங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தவறுதலா சொல்றீங்க, கை தூக்குங்க. யாராவது இருக்கீங்களா? வேதத்தின் அடிப்படையில் எதையெல்லாம் ஆண்டவருக்கு என்று நாம் செய்கிறோம், யாருக்கோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நாம் எதையுமே செய்ய மாட்டோம். ஆண்டவருக்கு என்று சொல்லி செய்கிறோம் அப்படின்னு சொன்னா எதையும் செய்கிறதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த டிவிஎஸ் ட்ரெயினிங் நடந்துட்டு இருந்துச்சு. Thursday உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா சர்ச்சிலேயே சுனாமி வந்த மாதிரி இருந்துச்சு. சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் விட்டுட்டு போயாச்சு. எப்படி விட்டுட்டு போனோமோ அப்படியே தான் இருந்துச்சு. நான் தான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன். ஏன்? இட் இஸ் a worship. யாரும் எனக்கு சொல்லவே இல்லை. வேற ஒருத்தர் சபைக்குள்ள நுழையும் போது இந்த சபையை பத்தி என்ன இம்ப்ரெஷன் நாங்க அவங்களுக்கு கொடுக்க போறோம், வர்றதுக்கு முன்பாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வேண்டியது அது யாருடைய கடமை? யாருடைய கடமையும் அல்ல, இந்த சபையில் இருக்கிற எல்லாருடைய கடமை. ஹல்லேலூயா. சபைக்குள்ள வரும்போது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு வாங்க. ஆமென், ஆமென். நிறைய பேர் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இல்லை இருக்கிற மாதிரி எங்கேயோ இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். 10 வருஷமா நான் இந்த சபையில விசுவாசியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 மடங்கு உத்தரவாதம் உங்களுக்கு தான். நான் இந்த சபைக்கு 1 வருஷம் தான். என்னை விட உத்தரவாதம் உங்களுக்கு தான் ஜாஸ்தி. If you feel that this is your church, you will not hesitate to do anything. இது உங்களுடைய சபை என்று சொல்லி நீங்க நினைப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சபையில நான் செய்யறது எதுவுமே ஆசிரியருக்காகவும் இல்லை யாருக்காகவும் கிடையாது, ஆண்டவருக்காக செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா நீங்க செய்கிற எல்லாவற்றையும் உண்மையா மனுஷருக்கு என்று அல்ல கர்த்தருக்கு என்று சொல்லி நிச்சயமாய் நீங்க செய்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியும் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்டு ஒரு நாம் ஜெபிக்கலாமா? எழுதுகிற நேரம் அதிகமாக இல்லை, இன்னொரு 2 பாயிண்ட் இருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கால வேளையில திட்டமாய் தெளிவாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார்.
Every sacrifice that I make, every sacrifice that I make, ஆண்டவருக்காக நான் செய்கிற ஒவ்வொரு தியாகமும் அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. Every sincere service, முழு மனதோடு கூட நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும், அது பெரிய காரியமானாலும் சரி, சின்ன காரியமானாலும் சரி, ஆண்டவருடைய பார்வையில அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம எவ்வளவு உண்மையா செய்யறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே ஒழிய நாம செய்கிற காரியங்களிலே உயர்ந்தது தாழ்ந்தது என்று சொல்லி எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. நான் இடத்துல ஊழியக்காரனா நின்று பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர்களுடைய பிரசங்கத்தை அல்ல, நான் எவ்வளவு உண்மையா நான் இதை செய்கிறேன் அப்படின்றது தான் ஆண்டவர் பார்க்கணும். ஆண்டவர் கனப்படுத்த போகிறது திறமை படைத்தவர்களை அல்ல, உண்மையுள்ளவர்களை தான். தேவ சமூகத்தில் கடைசி நாளில் நாம் நிற்கும் போது எவ்வளவு நான் செஞ்சேன் அப்படிங்கிறது இல்லை, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மை அழைக்க போகிறார். கொஞ்சம் கூட நீ உண்மையா இருந்தா தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்காக நம்முடைய நேரங்கள், நம்முடைய தூக்கம், நம்முடைய என்டர்டைன்மெண்ட், நம்முடைய ரிலாக்ஸேஷன், இவைகளை எல்லாம் தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? உங்களை நீங்களே கேட்பாங்க இந்த காலங்களில். If it is not for God, for whom I am going to do? ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் இல்லைன்னா வேற யாருக்காக செஞ்சு என்ன புண்ணியம் இல்லை? ஆண்டவரே, உமக்காக, உன்னுடைய நாம மகிமைக்காக, நீர் எங்களை வைத்திருக்கிற இந்த சபைக்காக எந்த தியாகத்தையும் செய்கிறவர்களுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்கள் செய்கிற எந்த காரியத்தையும் மனுஷர்களுக்கு என்று செய்வாங்க, உமக்கு என்று சொல்லி உண்மையாய் செய்கிறதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய முழு இதயத்தோடு. ஆண்டவரே, how best we can do. ஆண்டவரே, எந்த காரியத்தை நாங்கள் இந்த சபையில செய்தாலும் எவ்வளவு ஆண்டவரே நேர்த்தியாய் நாங்கள் அதை செய்ய முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாய், அவ்வளவு உண்மையாய் அதை செய்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோமாக. ஆவியானவர்கள் நாங்களில் உங்களோடு கூட பேசி இருப்பார் என்று சொன்னார். இந்த காலங்களில் ஒரு விஷயம் கூட நம்ம அர்ப்பணிப்போம். கரங்களை உயர்த்தி இந்த காலங்களில் ஆண்டவரே, உமக்கென்று சொல்லி எதையும் யாகம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். என்னுடைய கரத்தில் எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை உமக்கென்று சொல்லி உண்மையாக செய்கிறதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். அதை ஒரு தீர்மானம் எடுக்க விரும்பினால் கரங்களை உயர்த்தி இந்த காலங்களில் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல ஆண்டவரே, காலங்களுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் எங்களை ஆண்டவரே உமக்கென்று சொல்லி உங்களுடைய நாமத்துக்கு ஆண்டவரே மகிமையை கொண்டு வருகிற காரியங்களை செய்வதற்கு என்று சொல்லி இந்த காலங்களில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கென்று சொல்லி எந்த தியாகத்தையும் செய்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீர் எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற எதையும் ஆண்டவரே உமக்கென்று சொல்லி உண்மையாய் செய்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படியா ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. உண்மையும் உத்தமமாய் உமக்கென்று சொல்லி நிறைவேற்றுகிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.